Hi friends, welcome to balakavi channel. இன்னைக்கு வந்து மகிழம்பூ முறுக்கு. இந்த முறுக்குக்கு வந்து பலவிதமான பெயர்கள் உண்டு. பட்டர் முறுக்கு, முள்ளு முறுக்கு, இனிப்பு முறுக்கு அப்படினு கூட நாங்க சிறு வயதில சொல்லுவோம். இந்த முறுக்கு வந்து எப்படி இன்னைக்கு நான் ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிருக்கேன் फ्रेंड्स. முறுக்கு வந்து நல்ல கரகரப்பா நல்ல டேஸ்டா இருக்கு. அந்த லைட்டா சுகர் ஆட் பண்ணிருக்கேன். அதோட டேஸ்ட், அந்த பட்டரோட வாசனை எல்லாமே நல்ல பெர்ஃபெக்ட்டா நல்ல முறுமுறுப்பா இருக்கு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. பாலகவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க फ्रेंड्स. வாங்க இந்த வீடியோ எப்படி ரெடி பண்ணிருக்கேன்றத பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நான் 1 கிலோ மாவு பச்சரிசி எடுத்துருக்கேன். மாவு பச்சரிசி தான் எடுக்கணும்னு இல்லை, சாதா சாப்பாடு பச்சரிசி எடுத்துக்கலாம், ரேஷன் பச்சரிசியும் எடுத்துக்கலாம். இந்த மாவு பச்சரிசி நமக்கு பலகாரங்களுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இதோட விலையும் நமக்கு குறைவாக தான் இருக்கும். 200 கிராம் பாசி பருப்பு இன்றைக்கி நான் 1 கிலோ பச்சரிசிக்கு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பாசி பருப்பை இந்த கடாயில் நான் சேர்த்துக்கிறேன். பாசிப்பருப்பு நல்ல பொன்னிறமாக வறுபட்டுடுச்சு. அடுப்பை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை ஒரு பிளேட்டில் மாற்றி நான் ஆற வச்சுக்கிறேன். பேன்லேயே இருந்தால் சூட்டில் நமக்கு நிறம் மாறிடும். அதனால தான் பாக்ஸில் மாவு அரைக்கிறதுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ நான் இது ரெண்டுத்தையும் நல்லா ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். அவ்வளோதான், முறுக்குக்கு மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. மாவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். மாவு நம்ம முறுக்கு மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி ரைஸ் மில்லில் அரிசி மாவு அரைச்சிருக்கும் போது அடுத்ததாக அரைச்சிக்கிட்டால் முறுக்கு வந்து நமக்கு நல்ல பர்ஃபெக்டான கலரில் நிறம் மாறாமல் கிடைக்கும். இந்த முறுக்கு மாவுலேருந்து நான் மெஷர்மெண்ட் கப்பால் 2 கப் எடுத்துக்கிறேன். ஒரு மிக்சிங் பவுலில் நான் 2 கப் அளவு மாவு எடுத்துக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த சுகரை நான் கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சிக்கிறேன். இந்த முறுக்குக்கு 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு. இன்றைக்கி நான் என்கிட்ட வெள்ளை எள்ளு இருக்குது, அதனால் எடுத்துக்கிறேன். கருப்பு எள்ளும் சேர்த்துக்கலாம். இதையும் நான் கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ உப்பு மாவையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எள்ளு தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன், அதை நான் இந்த தண்ணியோட சேர்த்துக்கிறேன். சர்க்கரை தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கிட்டேன், அந்த தண்ணியை நான் இதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை வந்து இதில் நான் தண்ணி சேர்த்து ஊற வச்சு ஊற்றிருக்கிறதுனால இதை ஃபஸ்ட்டு பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஓகே, இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் விட்டு பிணைஞ்சிக்கிறேன். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சர் பட்டர், இந்த அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இந்த பட்டர் நான் இன்றைக்கி இந்த முறுக்குக்கு பிழியறதுக்கு சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். நமக்கு ரூம் டெம்பரேச்சர் இருந்தால் தான் மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டான பதத்துக்கு எல்லா இடத்துலையும் ஈவனாக மிக்ஸ் ஆகும். இந்த பட்டருக்கு பதிலாக முறுக்கு சுட போகிற எண்ணெயை கூட நல்லா ஹீட் பண்ணி இதே அளவு ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு மாவு வந்து நமக்கு பதம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு முறுக்கு புழியும் போது கை வலிக்காமல் இருக்கும். இப்போ நான் இந்த உலக்கில் இந்த அச்சை நான் போட்டுக்கிறேன். இப்போ நான் இதிலேருந்து இந்த அளவுக்கு கையில் வர அளவுக்கு நான் மாவு எடுத்துக்கிட்டேன். இந்த மாவை இந்த உலக்கு பிடிக்கிற அளவுக்கு கூட போட்டுக்கலாம். நான் நல்லா லாக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு பட்டர் ஷீட் எடுத்துக்கிறேன். முறுக்கை வந்து நம்மளாக தான் கையால் எடுத்து விடணும். அவ்வளோதான், முறுக்கு எல்லாம் புளிஞ்சாச்சு. மீடியம் சைஸில் ஒரு 30 முறுக்கு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த முறுக்கை இதை மாதிரி தோசை திருப்பி வச்சு எடுத்தோம்னா ஈஸியாக நமக்கு எடுக்க முடியும். இப்போ நான் இதை அப்படியே ஆயில் நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன், அதில் போட்டுக்கிறேன். போட்ட உடனே திரட்டி போட்டுற வேண்டாம், கொஞ்சம் நேரம் கழிச்சு திரட்டி போடலாம். நல்லா மிதந்து வந்து
உங்களால் கரண்டியால் பெரட்ட முடியணும். பெரட்ட முடிஞ்சால் தான் அது கரெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ தான் பெரட்டணும். கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துறதுனால முறுக்கு கொஞ்சம் சிவந்து கிடைக்கும். அவ்வளோதான், எண்ணெயோட ஓசை அடங்கிடுச்சு. நான் முறுக்கு எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நான் மீதமுள்ள எல்லா முறுக்கையும் நான் சுட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மகிழம்பூ முறுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்கிட்ட ஷேர் பண்ணீங்க. உங்களுக்கு இந்த முறுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும், யார் யாருக்கு பிடிக்குன்றதை என்கிட்ட ஷேர் பண்ணீங்க. எனக்கு வந்து இந்த முறுக்கு வந்து சிறு வயதில் சர்க்கரை முறுக்கு, முள்ளு முறுக்கு அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்போலாம் சிறு வயதாக இருக்கும்போது சொல்லியிருக்கேன். நீங்கள் எப்படி இந்த முறுக்கை வந்து டேஸ்ட் பண்ணுறீங்கன்றதை என்கிட்ட ஷேர் பண்ணீங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.